குண்டுமல்லினாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோட வாசனை தான். 10 அடி தூரத்தில் யாராவது வராங்கன்னா கூட இந்த பூ வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு 10 அடி தூரத்துலேயே வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த குண்டுமல்லிக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அதோட வாசனை தாங்க குண்டுமல்லினாவே. அதுலேயும் குண்டுமல்லியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குண்டுமல்லி இருக்கிற மாதிரியான வெரைட்டி எல்லாம் வந்துருக்கு. அதில் பார்த்திங்கன்னா கிராண்ட் டியூக் ஆஃப் டஸ்கனின்னு சொல்கிற ஒரு ஜாஸ்மின் வெரைட்டி தான். இதோட ஃப்ளவரோட சைஸை பார்த்திங்கன்னா சின்ன ரோஜா எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இதோட இதழ் வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட இதழ் வந்து ஒரே ஒரு பூவிலே வந்துட்டுருக்கும். அதனால் இதோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான குண்டுமல்லி செடியை நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி மாடியில் நட்டோம்னா நல்ல காற்று வர மாதிரி இருக்கும். வாசனையோடு சேர்ந்த காற்றை நம்ம வந்து சுவாசிக்கக்குள்ள அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரியான செடியை மாடியில் வச்சு வளர்க்குறதுக்கு பாருங்கள். நன்றி.